புதுச்சேரியில் சுனாமி குடியிருப்புக்கான அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்து வைத்திக்குப்பம் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் சுனாமி குடியிருப்புக்கான அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்தும் நீதிமன்றத்தில் இருக்கும் ஸ்டேட்டஸ் குவோ ஆர்டரை நீக்க கோரியும் வைத்திக்குப்பம் கிராம மக்கள் SP பட்டேல் சாலை செஞ்சி சாலை ஆம்போர் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறும் பொழுது நோட்டீஸ் ஒட்டப்பட்ட இடத்தில் ஆக்கிரமித்து வீடு கட்டி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு கொடுத்த இடத்தை மீட்டு மீண்டும் அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அது வரைக்கும் காம்பவுண்டு போட்டு நாங்கள் இருந்தோம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கழிச்சு நாளைக்கு நாங்களும் வந்து சொல்லிட்டு போவோம். வந்துட்டு வரானுங்க அதிகாரத்தை கையில வச்சுட்டாங்க. தெரியாது நாங்க 10க்கு 10 இடத்துல இருக்கணுமா? எங்களுக்கு சுனாமி இடத்த கொஞ்சம் இடம் உரிமைக்கு விட்டு போராடுவாங்க. உனக்கு என்ன முறையா செய்யணும் நம்ம போங்க.
சுனாமி குடியிருப்பாக 1 வருஷமா லேடிஸா போராடணும் 80 கோட்டேஷன்ல இருக்க லேடிஸா. அது வந்து கலெக்டர் நடவடிக்கை எடுத்து நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க அந்த 25 வீட்டு குடும்பத்துக்கும். அது அப்படி இருந்தும் நோட்டீஸ் ஒட்டி வீடு கட்டுறாங்க. எல்லாம் ஆக்கிரமிச்ச இடத்தெல்லாம் எல்லாமே வீடு கட்டினு எல்லாமே பண்றாங்க. எது பண்ண நாங்க எடுத்து வேலை செஞ்சவங்கனால வெறி பெட்டிஷன் அந்த கோவிந்தராஜத்து குடும்பம்ன்றவங்க வெறி பெட்டிஷனா போட்டு கோர்ட்டு கைமாலே விடுறாங்க. எந்த அதிகாரி எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. செய்வாங்க கோர்ட்டுக்கு போயிடுச்சுமா செய்வாங்க இருங்க கோர்ட்டுக்கு போயிடுச்சு செய்வாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் எதுவுமே நடக்கல. சும்மா எங்க கோர்ட்டுக்கு போயிடுச்சு இந்த இடத்தோட விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு நடக்குன்னா எங்களோட இடத்த ஆக்கிரமிச்ச இடத்த எடுத்து கொடுங்க. எந்த அரசியல்வாதி எங்களுக்கு உதவி பண்ணல. யாருமே பண்ணல. நாங்களும் படாத துன்பப்பட்டு இருக்கோம். இன்னமும் சும்மா பெட்டிஷன் போட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு உதவி பண்ணி எங்களோட இடத்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எடுத்து கொடுக்கப்பட்ட இடத்த நீங்க அதை எடுத்து எங்களுக்காக கொடுங்க. அதை எங்ககிட்ட வாங்கி கொடுங்க அந்த இடத்த.